நெருக்கடியான கட்சி ஒரு பலமான கட்சி, தனித்தன்மையோடு இருக்கிற கட்சி, கொள்கையோடையும் லட்சியத்தோடையும் இருக்கிற கட்சி. ரொம்ப வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம். திரும்ப கேள்வி கேட்குறான், நீ சொல்லி ஆகணுங்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா நான் பாட்டு ஓடி இருப்பேன். ஓடினாலும் சொல்லாத ஓடுறானே, அது ஒரு பெரிய செய்தியா வேற மாதிரி போடுறது. நெருக்கடியான சூழல் கட்சியில நெருக்கடி பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகும், மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இது மறுபடியும் சீராகணுங்கிறத பாசத்தோட இருக்கிற கட்சியா, வலிமையான கட்சியா, பலமான கட்சியா நீண்ட வரணும். ஒரு பெரிய மாநாட்டை சந்திச்ச கட்சி தேர்தலை சந்திக்க போகிற நேரத்தில் ஒரு வலிமையாக இருக்கணும். நாங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணுறோம். ஐயாவும் பார்த்து பேசுறதுக்கு தான் வந்துருக்கோம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகமாகவும் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற நிலையில நம்ம இல்லை. பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து ஐயா சின்னையா பக்கம் போயிருக்காங்க. கேள்விகளுக்கு நிறைய நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. சரி, இப்ப முன்னாள் மாவட்ட செயலர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் தான் எந்த கேள்வி, நிறைய கேள்விகள் நீங்க கேட்கலாம். அவ்வளோ கேள்வி கேட்பீங்க உங்ககிட்ட இருக்குது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையில இருந்து சொல்லவும் கூடாது. ஏன்னா என் கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடியான சூழல். இதை வெளியில அப்படி இப்படி சொல்றது, எந்த கேள்வி கேட்டாலும் சரி, அது சரியா இருக்காது. மாவட்ட நிர்வாகிகள் ஐயா சார்பில் எந்த கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்றதுங்கிறது சரியா இருக்காதுன்னு சொல்லவும் கூடாது. அது நல்லதில்லை. கட்சிக்குள்ள இருந்ததை எங்க வாயால சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அது நல்லதா இல்லை. நேற்று ஐயா வந்து மன உருகி நிறைய குற்றச்சாட்டுலாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் புரியுது. நிறைய கேள்விகள், எந்த கேள்விக்கும் பதில் சொல்றது மனசு கஷ்டமா இருக்குது. எதுவும் சொல்றதுங்கிறது நல்லதாகவும் இருக்காது. அதனாலதான் பாருங்க, பேசுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.